ஸ்தோத்திரம். இந்த சாட்சி ஆண்டவர் நாம் மகிமைப்படும் அதாக நான் சின்ன பிள்ளையிலேருந்தே ஐயா எனக்கு எங்கள் தெருவில் வந்து மண் ரோடு தான். இந்த மண் ரோட்டில் அப்போ அம்மாவும் ஐயாவும் வந்து பிரபு நடக்க வச்சுருப்பாங்க. பேஸ்லேயே தூக்கி வச்சுக்கின்னு ரேடியோ கட்டிக்கின்னு சைக்கிளில் வருவாங்க. வந்தால் கிறிஸ்துவங்க நாங்கள் யாருமே இல்லை, யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஆயா மாமா தாவீது மாமா அவங்க வீடு ஓடி தான் கிறிஸ்துவங்க. அப்படி இருக்க சொல்ல எல்லாமே ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க. அந்த தெருவில் அந்த ரேடியோ கட்டி அந்த குழந்தைங்கள தூக்கிக்கின்னு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இளமையாகவே இருந்தாங்க, கணவன் மனைவியாக. அப்போ எல்லாம் ஜனமும் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. வந்து திபி திபின்னு பார்த்த உடனே அந்த ஆயா தான் நல்லா விசாரித்து அவங்கள அனுப்புவாங்க. அப்படி இருக்க சொல்ல நாங்களும் ஓடி கையில் எதுனா வச்சுருப்பாரு கொடுப்பாரு. அப்படி கொடுக்க சொல்ல நாங்கள் அதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தான் ஓடி வந்தோம். அப்படி இருக்க சொல்ல எங்களை வந்து வர சொல்லலாம் கூட்டி சேர்த்து ஜெபிச்சு சர்ச்சு இருக்குதும்மா இங்கே இந்த சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு இப்படி சொல்லுவார். நாங்களாம் சண்டை கிளாஸுக்கு தான் வருவோம். குட்டியாக்கா வீட்டில் நடத்துவாங்க, சார்லஸ் வீட்டில். அப்படி இருக்க சொல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்துக்கு வந்தோம். இந்தில் தான் நான் இருந்தேன். இந்தில் இருக்க சொல்ல அப்படியே நான் ஆலயத்துக்கு வந்து எங்கள் தம்பி தங்கச்சிங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் ஐயா வந்து எங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார். நான் ஓலை வீட்டில் தான் இருந்தேன். ஓலை வீட்டில் இருக்க சொல்ல எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்ச நாள் தான் இருந்தார், ஒரு 5 வருஷம் இருக்க சொல்ல. அப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசில் வந்து ஓலை வீட்டில் இருக்க சொல்ல அடிக்கடிக்கு ஐயா வந்து அந்த வட்டாரத்தில் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவார். இப்போ தான் வர முடியாத போயிட்டார். அப்போல்லாம் வாரந்தோறும் வருவார் ஐயா. வந்து ஜெபம் பண்ண சொல்ல நான் கூட்டின்னு போய் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கும் போதெல்லாம் ஐயா நான் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா அம்மா உங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு நான் வரக்கூடாதுராம்மா, நீ இளம் பிராயத்தில் இறந்தம்மா கணவனை இறந்த மனைவி அக்கா கிட்டே நீ ஜெபம் பண்ணிக்கம்மா, நான் அடிக்கடிக்கு வரக்கூடாது, உலகம் ஒரு மாதிரியாக பேசும்மா, அதனால் நீ அக்கா கிட்டே வந்து ஜெபம் பண்ணிக்கோ, நீ வா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டின்னு வந்து நான் இல்லைன்னா கூட நீ அக்கா கிட்டே ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதிகமாக நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஆலயத்துக்கு வந்ததும் என் தம்பி தங்கச்சிக்கெலாம் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். நான் ஓலை வீட்டில் தான் இருந்தேன். அந்த ஓலை வீட்டையை கட்டி நாங்கள் அத்தனை பேரும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். 5 பேருமா நாங்கள் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறோம். நான் தடுமாடும் வேலையிலலாம் ஆண்டவர் என் காலை வைக்கும் போதெல்லாம் என்னை தனியாக கூப்பிட்டு, அம்மா இந்த பாதை சரியான பாதையில் நீ காலை வைக்கணும், நீ வழுக்கி உழுத எந்த இடத்தையும் நீ நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என் தோலை பிடிச்சி என் தலை மேலே கை வச்சு என்னை ஆறுதல் படுத்தி வசனங்களை சொல்லி என்னை ஜெபிப்பார். இப்போவும் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல திருமண காரியங்களை செய்து வச்சார். எல்லாம் அந்தந்த பாஸ்டரு கல்யாணம் பண்ணி வச்சா அப்படியே விட்டு அமுச்சிடுவாங்க. ஆனால் என் பாஸ்டர் யார் எந்தெந்த நிலையில் வேதம் வாசித்தாங்க, யார் எப்படி ஜெபிச்சாங்க, யார் எல்லா கிரியைகள் என்று சொல்லி அனுப்புவார். அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லி அவங்கள அப்படியே புகழ வைத்து தான் அனுப்புவார். இன்னும் எங்களையும் ஆண்டவர் இவ்வளோ நாளாக எங்களோடு கூட இருந்தார். ஊழியத்தில் அழைச்சிட்டுன்னு போவார். ஊழியத்தில் இதுதான் காசு, இவங்க தான் செலவு பண்ணணும்னு இல்லவே இல்லை. நாங்கள் எப்படிலாம் சாப்பிடணுமோ அப்படிலாம் சாப்பிட விட்டு அழகு பார்க்குற தகப்பேன். எங்கள் அப்பா கூட எங்களை அப்படி விட்டு பார்த்துருக்க மாட்டார். என்ன சாப்பிட்ணுமோ அதை கேட்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்து நாங்கள் ஒன்றுமே ஊழியத்துக்கு தரமாட்டோம். ஆனால் அப்பேற்பட்ட கூட்டத்தில் இவங்க தான் கொடுக்குறாங்க, இவங்க தான் நடத்துகிறாங்க, இவங்க தான் செய்கிறாங்க, எல்லாத்தையும் புகைப்படுத்தி எங்களை மேன்மைப்படுத்தி எங்கள் ஐயா கொண்டு வருவார். அப்படி இருந்த ஐயாவை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அவர் உங்களோட ஆண்டவரோடு இருக்கிறார். அவர் விட்டு போன பண்ணி நம்ம ஒவ்வொரு பேரும் பாரத்தோடு செய்ய இந்த ஆலயம் பலுகி பெருக அவர் செய்த ஆசையெல்லாம் நிறைவேற்ற இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த சாட்சி